எப்படி வாழணும்னு முதலாவது தெரியல. மதத்தின் அடிப்படையில் வாழ முயற்சி பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது? ஸ்ட்ரகிள் ஆகுது, ஸ்டக் ஆகுது. புரியுதா? ஏந்துறீங்களா? நம்ம ஒரு தீர்மானம் இருக்கும்பொழுது நிச்சயமாக எதிர்மறையான சக்தி அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்களோ அதை குலைக்கணும்னு பார்க்கும். பிரச்சனையே இருக்காது. நம்ம சத்துரு கூட கை கோத்துக்கிட்டோமா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. எல்லாம் ஜலான் 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 ஜலான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்படி வாழணும்னு முதலாவது தெரியல. மதத்தின் அடிப்படையில் வாழ முயற்சி பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது? ஸ்ட்ரகிள் ஆகுது, ஸ்டக் ஆகுது. புரியுதா? ஸோ அதனால் அப்படி வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் யூ ஆல் டு லீவ் அ ஃபேக் கிறிஸ்டியன் லைஃப். போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. நிஜமாக வாழுங்க. நிஜமாக பிரச்சனை இருக்கா, நிஜமாக உங்களுக்கு பலவீனம் இருக்கா, அதெல்லாம் நிஜமாக வாழுங்க. ஃபேக்காக வாழாதீங்க. இங்கே வந்தோடனே நான் பவுல், வெளியே போனோன்னே நான் ஃபால். புரியுதான் சொன்னேன்? இங்கே வந்தால் பவுல், எங்கே சர்ச்சுக்கு வந்தோன்னே நான் பவுல். வெளியே வந்தோடனே ஃபவுல். அப்படின்னா எல்லாமே தப்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. பலவீனம் இருக்கா, நிஜமாக பலவீனத்தில் அந்த பலவீனத்தோடு வாழுங்க. அந்த பலவீனத்தை அவருடைய பலன் சந்திக்கிற வரைக்கும் அந்த பலவீனத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருங்க. சரிங்களா?